ஜோதிடம் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா லலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா, குரு பெயர்ச்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். குரு பகவான் 1/6/2026 மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு பெயர்ச்சியாகி கடகத்துல உச்சம் பெற்று அமர்றார். அதுக்கும் மேல அவரோட உச்ச பார்வை 5, 7, 9 நிறைய ராசிகளுக்கு எக்ஸ்ட்ராடினரியான நற்பலன்கள் கொடுக்க போகுது. அந்த மாதிரி உங்க ராசிக்கு என்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போகுது, நேரத்தை வீண் பண்ணாம சட்டுன்னு பார்த்துடலாம் வாங்க. மேஷ ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கு? கடந்த சில மாதங்களா, நான் சில மாதங்கள் அப்படின்னு சொல்றேன். நிறைய மேஷராசி அன்பர்கள் பல வருஷமா அப்படின்னு தான் சொல்றீங்க. பட்ட கஷ்டம் அப்படின்றது சொல்லி மாளாது. நிறைய மேஷராசி அன்பர்களுக்கு எது எடுத்தாலும் தடங்கல், தாமதம். அந்த ஒரு பார்த்தீங்கன்னா, வேலை முடியாம போறது. ஒரு முறை இல்ல, பல முறை முயற்சி பண்றோம். அப்பயும் முடியலைங்க அப்படின்ற ஒரு அமைப்பு தான் இருக்கு. அதே மாதிரி குடும்பத்துல பெருசா ஹாப்பினஸ் இல்ல. தொழில்லயும் பார்த்தீங்கன்னா, ஏகப்பட்ட சிக்கல்கள் இருக்கு. சமுதாயத்திலயும் பெருசா மரியாதை இல்ல. படிக்கிற பிள்ளைங்களுக்கும் படிப்புல ஏகப்பட்ட டிஸ்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. இப்படி நிறைய கஷ்டங்கள் அப்படின்றத அனுபவிச்சீங்க. காரணம் என்ன அப்படின்னா, 7 நாட்டு சனியில இருக்கிறதுனால கண்டிப்பா இன்னல்கள், இடையூறுகள் அப்படின்றது ரொம்ப இளம் வயசு பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஜாஸ்தி. ரொம்ப பார்த்தீங்கன்னா, வயோதிகமான பர்சனாலிட்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா, ஆரோக்கியம் சார்ந்த குறைபாடுகள் அப்படின்றது இருந்துச்சு. இதுல மத்தியம வயசு மேஷராசி அன்பர்கள் கொஞ்சம் எஸ்கேப் ஆனாங்க. ஏன்னா பொங்கு சனியில இருந்தாங்க. சரி, என்ன இருந்தாலும் சனியினோட ஒரு பிடியில சிக்கி தவிச்சிட்டு இருக்க மேஷராசி அன்பர்கள், இப்ப குரு பயிற்சி என்ன மாதிரி பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகுது அப்படின்னா, சனி 7 நாட்டு சனியாவே இருந்தாலும் குருனோட உச்ச பார்வை 9ஆம் பார்வை சனி மேல படிய போகுதுங்க. ஆக உங்களை எந்த விதத்திலையும் சனி பகவான் கெடுக்க போறது இல்ல. இது ஒரு பெரிய 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 பிளஸ். சரி, இது ஒரு பெரிய பிளஸ்ஸா? நம்மள எப்ப பாரு கொடாஞ்சிட்டே இருந்தவ, ருஷ்டு குடுத்துட்டே இருந்தவ இப்ப அமைதியாக போறான். ஆக இது ஒரு பெரிய பிளஸ். அதுக்கும் மேல குரு பகவான் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு சுகஸ்தானத்துல அமர்றார். கடகம் உங்களுக்கு 4ஆம் பாவம். சுகஸ்தானத்துல உச்சம் பெற்று அமர்றார். அப்ப டிஃபால்ட்டா மேஷராசி அன்பர்களுக்கு 4 நடக்கும். என்ன அப்படின்னா, இடம் மாற்றம் அப்படின்றது உண்டு. 15 வருஷமா பூர்வீகத்துல இருக்கேங்க. 20 வருஷமா பூர்வீகம் இருக்கு. இப்ப நான் வேற ஊருக்கு போறேன். வெளி மாநிலம் போறேன். வெளிநாட்டுக்கு போறேன். எதுக்காக? என்னோட வாழ்க்கையில முன்னேற்றம், என் தொழில்ல முன்னேற்றம் அப்படின்றது வருது. ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியோட ஆஃபரோட நான் வெளி ஊருக்கு போறேன் அப்படின்ற ஒரு அமைப்பு. அதே மாதிரி தொழில் மாற்றம். செஞ்சுட்டு இருக்க தொழில் அப்படியே மாறி என்டையர்லி ஆப்போசிட்டான தொழில் செய்வீங்க. உதாரணத்துக்கு நீங்க ஒரு மருத்துவரா இருக்கீங்க அப்படின்னா, உங்களோட ஃபேஷன் டிசைனிங்கா இருக்கும். அந்த ஃபேஷன் டிசைனிங் பாத்தீங்கன்னா, இப்ப தொழிலா எடுத்து செய்யக்கூடிய அமைப்பு. அதுல பேரு, புகழ், மரியாதை, அந்தஸ்து எல்லாமே கிடைக்கக்கூடிய அமைப்பு. ஆக இடமாற்றம், தொழில் மாற்றம் அப்படின்றது உண்டு. டிஃபால்ட்டா மேஷராசி அன்பர்கள் வீடு கட்டுவீங்க. ஒரு சின்ன அளவிலாத ஒரு வீடு அப்படின்றது கட்டுவீங்க. கார் அப்படின்றது வாங்குவீங்க. முதல்ல இருந்ததை விட என்னோட கம்ஃபர்ட், என்னுடைய சுகம் அதிகமாகுது அப்படின்ற ஒரு அமைப்புங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா, அம்மாக்கு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா, அதுல பெருத்த முன்னேற்றம் இருக்கும். அதே மாதிரி அம்மானோட சப்போர்ட் அப்படின்றது கிடைக்கும். இது எல்லாமே டிஃபால்ட்டா மேஷத்துக்கு கிடைக்க போகுது. காரணம் என்ன? ஒரு ராசி, அதாவது குரு பகவான் பாத்தீங்கன்னா, உங்களுக்கு 9 மற்றும் 12க்கு அதிபன். ஒரு ராசி அதிபன் செவ்வாய் பகவானா இருந்தாலும், குரு உங்களுக்கு பாக்கியாதிபதியும் அவன் தான். அதே மாதிரி விரையாதிபதியும் அவன் தான். ஏதோ ஒரு விதத்துல சொத்து, பத்து, வீடு, வாசல்ன்றது வாங்கணும். சுப விரயம்ன்றது நடக்கணும். இப்படி ஒரு விதி இருக்கு. அதுக்கும் மேல குரு உட்கார்ற இடத்த விட பார்க்குற பார்வைக்கு பலன் அதிகம் அப்படிம்பாங்க. அவர் பாத்தீங்கன்னா 8, 10, 12ஆம் பாவங்களை பார்க்குறாரு. கடந்த சில மாதங்களா, சில வருடங்களா உங்களோட ஹிடன் சீக்ரசிஸ், ஹிடன் ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்கப்பட்டவங்களுக்கு இந்த வரிகள் இல்லாதவங்க கவலைப்படாதீங்க. அவங்கள ஒரு விதமா உங்களை எமோஷனல் பிளாக்மெயில் அப்படின்றது பண்ணிட்டு இருந்தாங்க. ரொம்ப அன்பை காமிச்சு 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 உங்க மன உளைச்சலை பாத்தீங்கன்னா அவங்க தான் அதிகப்படுத்தினாங்கன்னு சொல்லலாம். அவங்க உங்களை விட்டு விலகக்கூடிய காலகட்டம். அவங்களால இருந்து வந்த மன உளைச்சல் மாறக்கூடிய காலகட்டம். பூர்வீக சொத்து, பத்து, வீடு, வாசல்லாம் இருக்குன்னா அது சார்ந்து இருந்த பிரச்சனைகள் ஓயக்கூடிய காலகட்டம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா, ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் அப்படின்றது வரும். தொழில்ல மேன்மை, முன்னேற்றம், தொழில் அபிவிருத்தி அப்படின்றது வரும். ஏன்னா குருனோட பார்வை 10ஆம் பாவம். விரயஸ்தானத்தை பார்க்கறதால நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். சுப விரயம் அப்படின்றது வரும். சரிம்மா, இருந்தாலும் எதுலயாவது எச்சரிக்கையா இருக்கணுமா அப்படின்னா, கண்டிப்பா பாத்தீங்கன்னா 11ஆம் பாவத்துல ராகுமா. 12ஆம் மாசம் வரைக்கும் 11ஆம் பாவத்துல ராகு இருப்பார். அப்ப இந்த ஆன்லைன்ல ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்றீங்க அப்படின்னு யோசிச்சு நம்ம பண்ணணும். இந்த சைபர் கிரைம்ல சிக்கிறதுக்கான வாய்ப்பு. ஏதோ ஒருத்தவங்க யாரோ நம்மள ட்ராப் பண்றாங்க. சைபர் ட்ராப்ன்னு சொல்றாங்க பாத்தீங்களா? அதுல சிக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. நண்பர்களை முழுசும் நம்பாதீங்க. மூத்த சகோதர சகோதரிகளோட ஆரோக்கியத்துல கவனம் வேணும். அவங்களோட உறவு முறையில கவனம் வேணும். சரிம்மா. அதே மாதிரி குழந்தைங்களுக்கும் உங்களுக்குமான இடைவெளியாவே தான் இருக்கும். எதுலம்மா நாங்க இந்த மாதிரி சின்ன சின்ன கவனம் நீங்க சொல்லிட்டீங்க. என்ன வழிபாடு செய்றோம், என்ன மாதிரி பரிகாரம் செய்றோம் அப்படின்னா, இதெல்லாம் எங்களுக்கு நல்லா இருக்கும் அப்படின்னா ரொம்ப சிம்பிள்மா. எப்பயுமே பாத்தீங்கன்னா, ராகு 11ஆம் பாவம். ராகு கொஞ்சம் பசிஃபை பண்ற மாரி, கேது கொஞ்சம் பசிஃபை பண்ற மாரி வழிபாடு. முக்கியமா ராகுவ பசிஃபை பண்ற வழிபாடு என்ன அப்படின்னா, வீட்டு பக்கத்துல மாதா காளியினோட மந்திர் இருக்கு அப்படின்னா, காளி உக்ர சொரூபமா இருக்கணும். அவளோட கோயில்ல பான் வாங்கிட்டு போய் குடுங்க.
பான் பீடா நம்ம சாப்பிட்றோம் பார்த்தீங்களா, அந்த பீடா வாங்கிட்டு போய் நீங்க அவளுக்கு நிவேதனத்துக்கு குடுத்துட்டு வாங்க. சக்சஸ் அப்படின்றது சாலிடா நடக்கும்மா. ஆக மேஷராசி அன்பர்கள் எங்களுக்கு பெர்சன்டேஜ் வீதமா சொல்லுங்கம்மா. இந்த குரு பயிற்சி எத்தன பெர்சன்டேஜ் குடுக்கும் அப்படின்னா 80% நற்பலன்கள் சாலிடா குடுக்கும்மா. வாழ்த்துக்கள். பொதுவா இந்த குரு பயிற்சி வந்து பாருங்க, எல்லாராலயும் உன்னித்து கவனிக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு சொல்லலாம். பொதுவா சனி பயிற்சி எல்லாரும் பயந்து சனி நம்மளுக்கு என்ன பண்ண போறாரு அப்படின்னு பயந்து பார்ப்பாங்க. ஆனா குருவ பொறுத்தவரைக்கும் குரு நம்மளுக்கு என்ன நல்லது செய்வாரு, எந்தெந்த விதத்துல நல்லது செய்வாரு அப்படின்னு ஆசையா பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். சரி, காரணம் என்ன? குரு பகவான் வந்து பாருங்க, தேவகுரு, ப்ரஹஸ்பதி, முழு சுபர். அவரு ஒருத்தவங்களுக்கு கெடுக்கணும் அப்படின்னு ஏதாவது செஞ்சா கூட, கெட்டாலும் மேன்மக்கள் மேன்மக்களே அப்படின்ற விதத்துல தான் அவர் கெடுப்பார். கெடுக்க மாட்டாரு. என்ன பண்ணுவாருன்னா, ஒரு படிப்பினைகள் அப்படின்றத சாலிடா குடுப்பாரு. அப்படி பார்த்தா சனியும் படிப்பினைகள் குடுப்பாரு. ரொம்ப இன்டென்சிஃபைடா குடுப்பாரு. நம்ம முடியல அப்பா, மூச்சு முட்டுதுப்பா, தாங்க முடியலப்பா அப்படின்னு வருத்தப்படுவோம். ஆனா குரு குடுக்கக்கூடிய படிப்பினைகள் அப்படின்றது வேற. அதுக்கும் மேல குருனோட பார்வை அப்படின்றது பயங்கர நல்லது செய்யுங்க. இதுக்கு ஒரு கதையே இருக்கு. அந்த கதையை ரொம்ப ஷார்ட்டா சொல்றேன். ஒரு முறை என்ன ஆகுது, தேவேந்திரன் வந்து குரு பகவான் கிட்ட வந்து ஜோதிடம் பயில போறார். பயின்று போன பின்னாடி அப்ப குரு பகவான் எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டாரு. தேவேந்திரனுக்கு தான் என்ற அகங்காரம் அதிகரிக்குது. அப்ப குரு கிட்ட சொல்றாரு, நான் இப்ப பயங்கரமா உங்களை விட ரொம்ப திறமைசாலியா மாறிட்டேன் அப்படின்னும் போது ஜோதிடத்துல அப்படின் போது குரு சொல்றாரு, சரி ஒரு குழந்தை ஒரு அந்த காலத்துல குழந்தை ஜனிக்குது, இந்த குழந்தையினோட ஜாதகத்தை நீ கணிச்சு சொல்லு அப்படின்னும் போது அவர் சொல்றாரு, இந்த குழந்தை இந்த காலகட்டம், இந்த நாள், இந்த நேரம் இந்த குழந்தைக்கு மரணம் சம்பவிக்கும். இதுதான் இந்த ஜோதிட சாஸ்திரம் சொல்றது அப்படிங்கிறாரு. சரி அப்படின்றாங்க. அந்த நேரம், அந்த க்ஷணம், தேவேந்திரன் குறிக்கப்பட்ட நேரத்துல குரு பகவானும் தேவேந்திரனும் அந்த குழந்தைக்கு பக்கத்துல போய் நிக்கிறாங்க. நிக்கும் போது அந்த குழந்தை வந்து ஒரு யானையில அது வந்து பாத்தீங்கன்னா ஆடிட்டு இருக்கு. அந்த யானைக்கு மேல கட்டை வைப்பாங்க பாத்தீங்களா, அந்த கட்டையில ஒரு பெரிய நாகம், கருநாகம் அதுல சுத்திட்டு இருக்கு. சுத்திட்டு இருக்கும் போது தேவேந்திரன் சொல்றாரு, இது பாருங்க இன்னும் இத்தனை நொடியில அந்த குழந்தை மரணம் சம்பவிக்கும் அப்படிங்கிறாரு. அப்ப குருவும் பாக்குறாரு, தேவேந்திரனும் பாக்குறாரு, அந்த குழந்தை சாகவே மாட்டேங்குது. மாறா என்ன நடக்குது அப்படின்னா, அந்த குழந்தை தூங்கிட்டு இருந்த குழந்தை எழுந்து காலை சக்கு சக்கு சக்குன்னு உதைக்குது. உதைக்கும் போது அந்த யானை வந்து சுத்தி சுத்தி அந்த கட்டையில அந்த பாம்பு மாட்டி செத்து போயிடுது. அப்ப தேவேந்திரன் சொல்றாரு, இது என்ன புதுசா இருக்கு, நான் கணிச்ச ஆருடம் தப்பா போயிடுமா, இது எப்படி சாத்தியமே கிடையாது அப்படின்னும் போது, ஜாதகத்துல குழந்தைக்கு குருனோட பார்வை இல்லையே அப்படிங்கிறாரு. அப்ப குரு பகவான் சொல்றாரு, கட்டத்துல குருனோட பார்வை இல்ல, நான் இங்கதானே இருக்கேன், என்னோட பார்வை அந்த குழந்தை மேல பதியுது இல்ல, அப்ப அந்த குழந்தை உயிர் எப்படி பறிக்கப்படும், யமதர்மனால எப்படி அந்த உயிரை வந்து கொண்டு போக முடியும் அப்படிம்பாரு. அந்த மாதிரி இந்த குருனோட பார்வை அப்படின்றது உன்னதமான பலன்களை கொடுக்குங்க. இந்த வருடம் குரு பயிற்சி 12 வருடத்துக்கு ஒரு முறை வரக்கூடிய ஒரு பிரம்மாண்டமான குரு பயிற்சி. எப்படி ஒவ்வொரு ராசிலையும் குரு பகவான் ஒவ்வொரு வருஷம் வந்து பாத்தீங்கன்னா சஞ்சாரம் பண்ணுவாரு. கடகத்துல 12 வருஷத்துக்கு ஒரு முறை தான் வராரு. ஆக 12 வருஷத்துக்கு ஒரு முறை வந்து உச்சம் பெற்று அமர்றாரு. அவருடைய பார்வை 5, 7, 9 உச்ச பார்வை. ஆக உச்சம் பெற்று இப்ப கடகத்துல அமர்ந்திருக்காரு. அதுக்கும் மேல அவரோட பார்வையும் வந்து பாத்தீங்கன்னா எல்லா ராசிக்கும் நல்லது செய்ய போகுது. முக்கியமா அவருடைய 9ஆம் பார்வை, உச்ச பார்வை சனி மேல படிய போகுது. அப்ப மேஷராசி அன்பர்களுக்கு சனி பகவான் 7 நாட்டு சனியா இருக்காரு. அதுக்கும் மேல நம்ம வந்து பாத்தீங்கன்னா கன்னி ராசி அன்பர்களுக்கு கண்டக சனியா இருக்காரு. தனுசு ராசி அன்பர்களுக்கு அர்த்தாஷ்டம சனியா இருக்காரு. கும்பராசி அன்பர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இவரு பாத சனியா இருக்காரு. அதே மாதிரி மீன ராசி அன்பர்களுக்கு ஜென்ம சனியா இருக்காரு. இந்த மாதிரி சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்ற ராசிகளுக்கு மேல முக்கியமா ஒரு ராசி சிம்ம ராசியை விட்டுட்டோமே, முக்கியமா ரொம்ப கஷ்டப்படக்கூடிய ராசி அதுதானே, சிம்ம ராசிக்கு அஷ்டம சனியா இருக்காரு. ஆக இந்த 6 ராசிகளுக்கும் சனி பகவான் கெடுக்கணும் அப்படின்னு கங்கணம் கட்டிட்டு இருக்காரு. குருனோட 9ஆம் பார்வை அவர் மேல படுறதுனால சனி கட்டுண்டு கிடப்பாரு, ஆல்மோஸ்ட் நல்லிஃபை ஆயிடுவாரு. சனினால வரக்கூடிய எந்த விதமான கெடுபலன்களும் இந்த ராசிக்கு வரப்போறது இல்ல. மீதி இருக்க ராசிக்குலாம் அவர் நிறைய நல்லது செய்ய போறார். குருனோட பார்வை இருக்கிறதுனால இன்னும் கொஞ்சம் நல்லதை சட்டு சட்டு பட்டு பட்டுன்னு நிறைய நல்லது செய்ய போறார். ஆன் தி ஹோல் 12 ராசிகளுக்கும் குரு பயிற்சி நல்லா இருக்கு. இப்ப தனுசுக்கு அவர் அஷ்டம குருவா வந்தாலும் உச்சம் பெற்று இருக்காரு. அவருடைய உச்ச பார்வை நிறைய நல்லது செய்ய போகுது. ஆக இந்த குரு பயிற்சி எல்லாருக்கும் நிறைய நல்லது மட்டுமே நடக்க போகுது. கவலையே பட வேண்டாம், தைரியமா இருக்கு. இப்ப நான் சொன்னது வந்து பாத்தீங்கன்னா கோச்சார பலன். பொதுவா குரு பயிற்சி ஒவ்வொரு ராசிக்கும் என்னென்ன மாதிரி நற்பலன்கள் கொடுக்க போறாங்க அப்படின்றத சொல்லிட்டேன். இதுக்கும் மேல குரு பயிற்சி என்னுடைய சுய ஜாதகத்துக்கு எப்படிமா இருக்கும், தசநாதன் என்ன பாவத்துல இருக்கா, வலுத்து இருக்கானா, 1, 5, 9 நட்சத்திர சாரங்கள் வாங்கி இருக்கானா, பாபர்னோட பார்வை இருக்கா, சுபர்னோட பார்வை இருக்கா, இப்படி ஏகப்பட்ட விஷயம் இருக்கு. அந்த மாதிரி என்னோட சுய ஜாதகத்தை நான் அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும் நான் பலமுறை அனலைஸ் பண்ணிட்டேன். இந்த காலகட்டம் எனக்கு எப்படி இருக்கணும், எக்ஸாக்ட்
எக்ஸாக்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், இன்னும் எத்தனையோ விதமான பிரச்சனைகள் இருக்குமா? அதுக்கெல்லாம் இந்த காலகட்டமாவது தீர்வு கிடைக்குமா? இந்த வருஷம் குரு பயிற்சியாவது எங்களுக்கு நல்லது செய்வாரா குரு பகவான்? அப்படின்ற பல கேள்விகளுக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா, உங்க சுய ஜாதகத்த பார்த்தா தெரியும். என் சுய ஜாதகத்த அனலைஸ் பண்ணிக்கணும் அப்படின்னு விருப்பப்படுறீங்கன்னா, நான் பேசிட்டு இருக்கும்போதே என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்ப்ளேல குடுத்திருப்பாங்க. அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு கால் பண்ணி அப்பாயின்ட்மென்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசுங்க. மேஷ ராசிக்காரர்களுக்கு இந்த வரக்கூடிய ஜூன் 2ஆம் தேதி 2026 வரக்கூடிய குரு பெயர்ச்சி எத்தகைய ஒரு பெயர்ச்சியாக வந்து அடுத்த வரக்கூடிய ஒரு ஆண்டு, கிட்டத்தட்ட ஒரு ஆண்டுக்கு மேலேயே சொல்லலாம். ஜூன் 26, 2027 தான் பார்த்தீங்கன்னா மீண்டும் ஒரு முழுசான ஒரு குரு பெயர்ச்சியாக சிம்மத்துக்கு போறார். இப்போ 2026 ஜூன் 2ஆம் தேதி மிதுனத்தில் இருக்கக்கூடிய குரு கடகத்துக்கு வந்து மேஷராசிக்கு 4ஆம் இடத்தில் ஒரு அருமையான ஒரு சுபகிரகம் 4ஆம் இடத்துக்கு வருகிறார். 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தை பார்க்கிறார். 8ஆம் இடம்ங்கிற வருமானம், திடீர் பணவரவு, திடீர் செல்வம், திடீர் அதிர்ஷ்டம், வெளிநாடு பிரயாணங்கள், தூரதேச வெளி மாநில பிரயாணங்களை கொடுக்கக்கூடிய 8ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 12ஆம் இடம் என்று சொல்லப்படுகிற விரயம், சுப விரயம், முதலீடு, வெளிநாடு வெளிநாடு செல்லக்கூடிய அமைப்பு, ஒரு இடம் விட்டு ஒரு இடம் போகுது, இம்போர்ட் எக்ஸ்போர்ட் ரிலேட்டடா பண்றது, பண விஷயத்துல நிறைய குடுக்கல் வாங்கல் புலக்காட்டங்கள் அதிகமாக கூடிய அந்த 4ஆம் இடத்தில் உச்ச குருவாக வந்து மேஷராசிக்கு பல வாழ்க்கை மாற்றங்களை கொடுக்கக்கூடியதாக 12 வருஷத்துக்கு ஒரு தடவை குரு உச்சமடைகிறார் இல்லையா? அந்த 12 வருஷத்துக்கு ஒரு தடையாக இந்த 2026 ஜூன் 2ஆம் தேதியிலிருந்து அடுத்த வர ஒரு வருடத்துக்கும் பார்த்தீங்கன்னா குரு உச்சம் பலனை கொடுக்க போகிறார். குறிப்பா மேஷராசிக்கு 4ஆம் இடத்திலிருந்து பார்க்கறதுனால, ஒரு கேந்திர ஸ்தானத்திலிருந்து பார்க்கறதுனால ஒரு அருமையான ஒரு வளர்ச்சியை வாழ்க்கையில இதுவரை செய்து கொண்டிருக்கக்கூடிய வியாபாரமா இருந்தாலும் சரி, தொழிலா இருந்தாலும் சரி, வேலையா இருந்தாலும் சரி, நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் மாற்றத்தையும் புரட்சிகரமான சில வளர்ச்சியையும் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக மேஷராசிக்காரர்களுக்கு குரு பயிற்சி அமைகிறது. இதுல பாருங்க, அக்டோபர் 31ஆம் தேதியிலிருந்து நவம்பர், டிசம்பர், ஜனவரி 26ஆம் தேதி வரைக்கும் அந்த 3 மாதங்கள், நவம்பர், டிசம்பர், ஜனவரி மாதங்கள் அதிவக்ரமாக குரு கடகத்திலிருந்து சிம்மத்துக்கு போற மாதிரி ஒரு இது கொடுக்கிறார். ஏன்னா அது அதிவக்ரம், வேகமாக போகும் பொழுது அது வந்து சிம்மத்துக்கு போய் பார்க்குற மாதிரி ஒரு அமைப்பை கொடுக்குது. ஸோ அந்த 3 மாதங்கள் ஒரு விதமான மாற்று பலன்கள் கொடுக்கும். அது என்னங்கிறது நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம். சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில எதையும் மிகைப்படுத்தாமல் ஒரு கிரகமும் ஒரு மாதிரி இடத்துல இருக்கும் பொழுது எது மாதிரி ஒரு தாக்கத்தை கொடுக்க போகுதுங்கிறது நம்ம சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜி முறையில, அறிவியல் சார்ந்த முறையில, ஒளி தத்துவ முறையில பார்க்குறோம். எதையும் மிகைப்படுத்தாமல், பரிகாரங்கள் அது மாதிரி விஷயத்துக்குள்ள போகாமல் உண்மையான ஒரு அமைப்பு எப்படி இருக்குன்னு நம்ம துல்லியமா பார்க்க போறோம். ஸோ மேஷராசிக்கு பாருங்க, குரு 4ஆம் இடத்துக்கு வருவது நிறைய முன்னேற்றங்களை கொடுக்குதுங்க. இடம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வீடு சம்பந்தப்பட்ட விஷயங்கள், வாகனம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், தாயார் சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல நல்ல ஒரு மாற்றம், ஒரு நற்செய்தி, ஒரு அபிவிருத்தி, வளர்ச்சி எல்லாமே கொடுக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. வேலையில் இருக்கிற சில நடுத்தர வயதில மேசராசிக்காரர்கள் தொழில் அமைப்புக்குள்ள போகக்கூடிய அமைப்பு இருக்கு. தொழில் ஆல்ரெடி இருக்கிறவங்க வளர்ச்சி பெறக்கூடிய அமைப்பு இருக்கு. ஸோ எப்போ குரு வந்து நாளுக்கு வந்து வருகிறாரோ, 10ஆம் இடத்தை 7ஆம் பார்வையாக பார்க்கிறாரோ, 12, 8ஐயும் பார்க்கும் பொழுது நல்ல இதுவரை நாம செய்து கொண்டிருந்த முயற்சிக்கு தக்க ஒரு தருணம் வந்து கடகடன்னு சிலதெல்லாம் அமைஞ்சிருச்சு சாமிங்கிற சொல்றோம் பார்த்தீங்களா? அது மாதிரி ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர்ல நல்ல ஒரு அமைப்பை கொடுத்து அந்த நவம்பர், டிசம்பர், ஜனவரியில பாருங்க ஓரளவுக்கு நீங்க கஸ்டமர்ஸை பிடிக்கக்கூடிய அமைப்பு, புது புது ப்ராஜெக்டை பிடிக்கக்கூடிய அமைப்பு, வேலையில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஒரு சோஷியல் லைஃப் இம்ப்ரூவ் ஆகி நெட்வொர்க்கிங்ல நிறையா ஒரு அனுபவம் கிடைக்கக்கூடிய அமைப்பு, இது எல்லாமே அதிவக்ரமாக போய் சிம்மத்தில இருந்து 7ஆம் 9ஆம் இடத்தை பார்க்கிறார். 5ஆம் 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய குரு வந்து 5க்கு போய் 8 பார்த்துட்டு இருந்தவர் 9ஐ பார்க்கும் பொழுது பாக்கியங்களை சில பெறுகிறது. இதுவரை நமக்கு குடும்பத்துல அப்பா விஷயங்கள், குழந்தைகள் விஷயத்துல அவ்வளோ நமக்கு நற்செய்தி இல்லாமல், நல் உறவு இல்லாமல் இருந்தது எல்லாமே கொஞ்சம் போக்கி ஒரு நல்ல பேச்சப் ஆகக்கூடிய அமைப்பு, நல்ல ஒரு அன்னோனிய விஷயங்கள்ல வளர்ச்சி வரக்கூடிய அமைப்பு, இதெல்லாமே வந்து அதிவக்ரத்துல குரு நவம்பர், டிசம்பர், ஜனவரி போறது நல்லது. அதுக்கப்புறம் பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே
ஜூன். அந்த 5 மாதம் அடுத்த வருடம் பார்த்தீங்கன்னா திரும்பி கடகத்துக்கே அவர் வந்து இன்னுமே வந்து வெளிநாடு, வெளி மாநிலம், அதே மாதிரி இம்போர்ட் எக்ஸ்போர்ட், படிப்பு விஷயத்துல, உடல்நல விஷயத்துல, தாயார் விஷயத்துல, சொத்து விஷயத்துல எல்லாத்துலேயுமே கொஞ்சம் டக்குன்னு சிலதெல்லாம் நடந்துருச்சு, ஒரு முன்னேற்றம் அடைஞ்சது, சில விஷயங்கள் சாதிச்சிட்டேன், இப்போ எனக்குன்னு ஒரு ஐடென்டிட்டி இருக்கு, இதுவரை நான் ஒரு ட்ராக் ரெக்கார்ட் போட முடியாமல் தவித்து கொண்டிருந்த நான் இப்போ என்னால் செய்ய முடியுதுங்கிற அளவுக்கு ஒரு பலன்களை கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக மேஷ ராசிக்காரர்களுக்கு 2026 ஜூன் மாதம் வரக்கூடிய அந்த குரு பயிற்சி நல்ல ஒரு பயிற்சியாக இருக்கிறது. சனி 12ஆம் இடத்திலே இருந்து விரயங்களை கொடுக்கிறார், சுப விரயங்களை கொடுக்கிறார், டிராவலிங்கை கொடுக்கிறார், பல ரிசர்ச்ல பல முயற்சிகளை பண்ண வைக்கிறார். அதே சமயத்துல ராசி அதிபதி ஆகிய செவ்வாய் பெரும்பாலான 2026 ஜூனுக்கு மேல இருக்கக்கூடிய மாதங்களில ஓரளவுக்கு நல்ல அமைப்பிலேயே குருவோட பல நாட்கள் சேர்ந்து இருக்கக்கூடிய அமைப்பு செவ்வாய்க்கு இருப்பதனால், செவ்வாய் தான் மேஷராசியோட அதிபதியாக இருப்பதனால ஓரளவுக்கு மேஷராசிக்காரர்கள் நிம்மதி பெருமூச்சு பெறக்கூடிய காலங்கள் இருக்கு. ஓரளவுக்கு 2025ல பல விஷயங்கள் சரியா வரவில்லை, வர வேண்டிய பணம் வரவில்லை, பல விஷயங்கள் வந்து ப்ராப்பர்ட்டி ரிலேட்டடான விஷயத்துல ஒரு நற்செய்திகள் இல்லை அப்படிங்கிற அமைப்பெல்லாம் மாறி ஓரளவுக்கு நல்லாவே வந்துட்டோம் அப்படிங்கிற லெவல்ல கொடுக்கக்கூடிய ஒரு குரு பயிற்சியாக 12 ராசியிலேயே ஓரளவுக்கு நல்ல குரு பயிற்சியாக, ஒரு அருமையான ஒரு பயிற்சியாக வாழ்க்கைக்கு வேணுங்கிற முக்கியமான விஷயமாகிய வேலை, உத்தியோகம், தொழில், இடம், தாயார், வீடு, வண்டி, வாகனம், சுகம், இது எல்லாத்தையுமே அது ஓரளவுக்கு நல்ல வளர்ச்சியும் அபிவிருத்தியும் கொடுக்கக்கூடிய அமைப்பாக நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இன் லைஃபுக்கு நம்ம போகக்கூடிய ஒரு அடித்தளத்தை கொடுக்கக்கூடிய ஒரு ஆண்டாக ஜூன் 2026 அடுத்த வரக்கூடிய ஜூன் 2027 வரைக்கும் அந்த 13 மாதங்கள் குரு பயிற்சி நல்ல தாக்கத்தை மேஷராசிக்காரர்களுக்கு கொடுக்குதுங்கிறது தான் உண்மை. மேஷ ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. குரு பகவான் வந்து உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்ப்பார், உங்களுடைய 4ஆம் வீட்டை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் உங்களுடைய 8ஆம் வீட்டை பார்க்குறாரு, உங்களுடைய 12ஆம் வீட்டெல்லாம் பார்க்குறாரு. அப்போது 4, 8, 12 பார்க்குறாருன்னா இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வந்து டைம் வந்து அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது மேஷம்ன்றது யார்? நெருப்பு ராசி, ஆண் ராசி. இவங்களுக்கு வந்து செவ்வாய் வீடுன்றதுனால நிலம் வந்து ரொம்ப பிடிக்கும். நீங்கள் ஒன்றுமே இல்லை, ரொம்ப செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கவங்கள பாருங்கள், நிறைய பேர் ரியல் எஸ்டேட்டில் இருப்பாங்க. சில சில பேர்கள்லாம் ரொம்ப ஸ்ட்ராங்கான பேர்கள், யாரையும் நான் குறிப்பிட்டு சொல்லலை, ஜென்ரலாக வந்து இந்த செங்கல்வராயன்னா சில பேர் இருக்கும், இதெல்லாம் பக்கா செவ்வாய். வேல்முருகன், இந்த ஆயுதங்களுடைய பேர்கள்லாம் இருக்கும். இவங்கள்லாம் நிறைய பேரை நீங்கள் வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் பார்க்கலாம். அவன் வந்து செவ்வாய் அவ்வளோ சூப்பராக வேலை செய்யும், சரிங்களா? பொதுவாகவே இவங்களுக்கு வந்து ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் இருக்கவங்களுக்கு நல்லா வளரும். நீங்கள் ரியல் எஸ்டேட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்னாலும் உங்களுக்கு வந்து இது ஒரு பக்காவான டைம். இது ஒன்று. இதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுவான்லாம் சிலது இருக்குல்ல, உங்களுக்கு வந்து தாயார் சைட்லேருந்து நல்ல சப்போர்ட் வரும். தாயார் சைட்லேருந்து சப்போர்ட் வரும். உங்களுடைய துணைவன் இல்லை துணைவி இவங்ககிட்டேருந்து சப்போர்ட் வரும், சரிங்களா? ஏன்னா 8ஆம் பாவனம் ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா நல்ல மாங்கல்ய பலம். உங்களுடைய துணைவன் துணைவியான ஹெல்ப் பண்ண. இப்போ ஒன்றும் இல்லை, வீடு ஒன்று வந்துருக்குமா, வாங்கலான் இருக்கேன், காசு பத்தமாதிரினா நான் நகை கொடுக்காதவங்க கூட நகை எடுத்து கொடுப்பாங்க. அதுக்குன்னு எல்லாரும் கொடுப்பாங்க இல்லை கொடுக்கணும்னு சொல்லலை, அந்த மாதிரி ஏதோ ஒரு விதத்தில் ஹெல்ப் பண்ணுவாங்க. இல்லைனா சில பேருக்கு வந்து ஒய்ஃப் சைட்லேருந்தோ இல்லை ஹஸ்பண்ட் சைட்லேருந்து ரொம்ப வருஷம் வராத சொத்துக்கள் வரும், இந்த மாதிரி வரும். நம்ம வாங்கினா தான் சொத்துன்னு இல்லை, நம்மளுக்கு வந்தாலும் அது சொத்து தானே. ஸோ இந்த மாதிரி ஒரு அமைப்புகளும் உங்களுக்கு வரும். இன்னும் சில பேருக்கு வந்து வெளிநாட்டு யோகம் இல்லை வெளிநாட்டில் வாங்குகிற யோகம் இருக்கும். வெளிநாட்டில் எப்படி வாங்கணும்னா, எனக்கு 2 பேர் இருக்காங்க செவ்வாய். அவங்களுக்கு வந்து அவர் வந்து என் ஃப்ரெண்டு வந்து அப்ராடில் இருக்கார், அமெரிக்காவில் இருக்கார். அவர் இந்தியாவில் வந்து வீடு வாங்கினார், இது ஒன்று. இன்னொன்று, இந்தியாவில் இருக்க என்னோட ஒரு ஃப்ரெண்டு வந்து துபாயில் வீடு வாங்கினார். அதுதான் அவங்க வெளிநாட்டில் வாங்குறது, இருக்கிற இடத்துலேருந்து வெளிநாட்டில் வாங்குறது, சரிங்களா? ஸோ இந்த மாதிரி அமைப்புகளும் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து அம்மா, ஸ்பௌஸ் இவங்ககிட்டேருந்து நிறைய வாய்ப்புகள் இருக்குது, வெளிநாட்டு வாய்ப்புகள் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு வந்து குரு பகவான் நிறைய உங்களுக்கு வந்து
அள்ளி அள்ளி தர விஷயங்கள். அம்மா சைட்லேருந்து ஏதாவது ஒரு நல்ல விஷயம் நல்லா வரும், நல்ல இணக்கம் வரும். ஏன்னா இப்போ உங்களுக்கு இந்த சனி பயிற்சி நடக்கிறதுனால எல்லார்கிட்டையும் சண்டை போடுவோம். அதுவும் வீட்டில் முதல்ல அம்மா ஒய்ஃப்கிட்ட தான் சண்டை போடுவோம். அந்த சண்டைலாம் முடிஞ்சு பேச்சப் ஒர்க் நடக்கும். ஒய்ஃப்கிட்டே ஹஸ்பண்ட்கிட்டே சண்டைலாம் போட்டிருந்தீங்கன்னா அதெல்லாம் முடிஞ்சு பேச்சப் ஒர்க் நடக்கும். இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வம் திருச்செந்தூர் முருகர். திருச்செந்தூர் முருகர் வள்ளி தேவயானியோட வழிபடுங்க. இல்லை திருப்பரம் குன்றம் இவங்களையும் வழிபடலாம். இந்த முருகன் வள்ளி தேவானியை வழிபட இந்த குரு பயிற்சி உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான குரு பயிற்சி அமையும். ஸோ இப்போ வந்து குரு பயிற்சி வந்து பொதுவாக பார்த்தோம். உங்களுக்கு வந்து மெயினாக குரு பகவான் எந்தெந்த வீட்டை பார்க்குறாரு, சரிங்களா? உங்கள் வீட்டில் ஒருத்தர் உங்கள் ஒரு ஒரு கட்டத்தில் இருப்பார், ஒரு 4 வீட்டை, ஒரு 3 வீட்டை பார்ப்பார். அப்போ மொத்தம் 4 வீடு வரும். மெயினாக என்னென்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்னென்ன ஓவராலாக எப்படி இருக்கும்? கல்யாணம், மகப்பேறு, லவ் செட் ஆகிறது, வேலை, ப்ரமோஷன்ஸ், வேலையில் சம்பள உயர்வு, பிஸ்னஸ் நடக்கிறது, கடன் வாங்கிறத பற்றி, கடன் வாங்கலாமா கொடுக்கலாமா இதை பற்றி, உடல் உபாதைகள் யார் யாருக்கு சரியாகும், கோர்ட்டு கேசஸ், இந்த விஷயங்களெல்லாம் சொன்னோங்க. இதெல்லாம் சொன்னோம். இதுக்கு பொதுவான தெய்வங்கள் சொன்னோம். இது எல்லாமே நான் பொதுவான தெய்வங்கள் சொன்னேன். ஒரு சார்ட்டை எடுத்தால் இன்னும் அக்யூரேட்டாக இப்போ உங்கள் எல்லாருடைய சார்ட்டை நான் பார்க்கல. உலகத்துக்குன்னு ஒரு கோச்சாரம் இருக்குது, உலகத்துக்குன்னு ஒரு குரு பகவான் நகர்வு இருக்குது. அதை வச்சு தான் நான் எல்லாருக்கும் பொதுவாக சொல்லியிருக்கேன். இப்போ நம்ம சொன்ன ஜாதகம்னா உலக ஜாதகம். உலகத்தில் எங்கே போனாலும் இதுதான். இது வந்து பிளானட்ஸ். நம்ம வார்த்தையில் பேசலை. இது இப்படி தான் கிரக நகர்வு இருக்குது இந்த அண்டத்தில். அதை வச்சு நம்ம என்னென்ன நடக்க போகுதுன்றதை நம்ம சொல்லியிருக்கோம் பொதுவாக. இதுவே பயங்கரமாக வேலை செய்யும். இன்னும் அக்யூரேட்டாக எனக்கு வேலை செய்யணும் அப்படின்னா உங்கள் ஜாதகம் எடுத்து, உங்கள் ஜாதகத்தில் எந்த கட்டத்தில் என்ன கிரகம் இருக்குன்றதை பார்த்துட்டு அதுக்கேற்ற தெய்வங்கள் சொல்லுவோம், அதுக்கேற்ற கோவில்கள் சொல்லுவோம். அங்கே போகும்போது இன்னும் பவரை வேலை செய்யும். அந்த அதுக்கான பரிகாரங்கள் சொல்லும்போது இன்னும் பவரை வேலை செய்யும். ஸோ யாராவது இப்போ நம்ம சொன்ன விஷயங்கள்லாம் உங்களுக்கு மேட்ச் ஆகுது, எனக்கு கல்யாணம் ஆக போகுது, எனக்கு ப்ரொமோஷன் ஆக போகுது, எனக்கு குழந்தை, இப்போ நிறைய பேர் இந்த குழந்தை பாக்கியத்துக்கு தான் எக்கச்சக்கமாக வராங்க, சரிங்களா? குழந்தை பாக்கியத்துக்கு வெயிட் பண்ண போகிறேன், இப்போ ஏதோ ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு போகிறேன், எனக்கு டேட்டு சொல்லுங்கள் அப்படின்லாம் கேட்டிங்கன்னா எனக்கு கால் பண்ணுங்கள். நம்ம கன்சல்டிங் கொடுத்து நம்ம என்ன பண்ணணுன்றது சொல்லலாம். அதுக்கான பரிகாரங்கள், அதுக்கான தெய்வ வழிபாடுகள் நம்ம சொல்லலாம். பொதுவாக இந்த குரு பகவான்னா நம்ம ஆலங்குடி சொல்லுவோம் குருஸ்தலம், ஓகே. ஆனால் குருஸ்தலம் நிறைய இருக்குது. சென்னையிலேயே இருக்குது. சென்னையிலேயே அவ்வளவு உங்களுக்கு திருவெற்றியூர்லேயே குருஸ்தலம் ஒன்று இருக்குது. திருவெற்றியூரில் குருஸ்தலம் இருக்குது, பாடியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது, திருநெல்வேலியில் ஒரு குருஸ்தலம் இருக்குது. திருநெல்வேலியில் குருஸ்தலம் பெருமாள் ஸ்தலம் ஒன்று இருக்குது, சிவனுடைய நவகைலாயம்ல ஒரு குருஸ்தலம் இருக்குது. இந்த மாதிரி குருஸ்தலங்கள்ட்டு நிறைய இருக்குங்க. தாராளமாக போயிட்டு வாங்க. எதுவுமே முடியலையா, பக்கத்தில் இருக்க சிவன் கோவிலுக்கு வியாழக்கிழமை குரு உரையில் போயிட்டு வாங்க. காலையில் 6:30 மணிக்கு வரும், இல்லை நைட்டு 8:30 மணிக்கு ஒன்று வரும். மதியம் 1:30-2 மணிக்கெலாம் கோவில் நட சாத்தியிருக்கோம். காலையில் நைட்டு போயிட்டு வாங்க, அவ்வளோதான். முடிஞ்சால் இந்த குருஸ்தலங்களுக்கு போகலாம், இல்லை பக்கத்தில் இருக்க சிவன் கோயிலுக்கு போயிட்டு வரலாம். இல்லை நான் பெருமாள் கோயிலுக்கு தான் போவேன் யாருன்னா, ஏன்னா இப்போ நிறைய பேர் அது மாதிரிலாம் அடம் பிடிக்கிறாங்க. எனக்கு முருகர் கோயிலாக சொல்லுங்கள், எனக்கு அவங்க ஒரு கடவுள் கொண்டு வந்துட்டு எனக்கு இதில் ஒன்று சொல்லுங்கன்றாங்க. அதனால் எனக்கு அந்த லாஜிக் தெரியல. சரி, யார் கேட்குறீங்களோ உங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி சொல்கிறேன். நல்லா இருந்தால் சரி. பெருமாள் கோயில் போகணுன்னு வழிபாடு பண்ணுறவங்க லக்ஷ்மி நரசிம்மர் அவரை வழிபாடு பண்ணாங்க. அவரையும் வியாழக்கிழமை குரு உரையில் வழிபாடு பண்ணிங்கன்னா ரொம்ப சிறப்பாக பானகம் கொடுத்து வழிபாடு பண்ணுங்க. உங்கள் எல்லாருக்குமே எல்லாமே அந்த குரு பகவானுடைய அருளாலும் நடக்கணும். குரு பகவான்றவர் முழு சுபகிரகம். யானை மேலே வருவார் குரு பகவான். நம்ம மரத்துக்கு அடியில் உட்காந்துருக்க தட்சிணாமூர்த்தி மட்டும்தான் குரு பகவான் நினச்சிட்டு இருக்கோம். குரு பகவானோட இன்னொரு ரூபம் இருக்குது, வெள்ளை யானை மேலே வருவார். இந்திரன் ஐராவதத்து மேலே உட்காந்துருக்காருன்னா அந்த பின்னாடி 1000 அர்த்தம் இருக்கு. குரு யார் கூட இருக்காங்களோ அவன் வின் பண்ணுறான். அதனால்தான் எந்த ஒரு பெரிய ஸ்போர்ட்ஸ் பிளேயர், நீங்கள் சச்சின் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை நீங்கள் வெளிநாட்டில் ரொனால்டோ எடுத்துக்கிட்டாலும் சரி, எந்த ஸ்போர்ட்ஸ் பிளேயர் எடுத்துக்கிட்டாலும் சரி, இல்லை எந்த நடிகர்கள் எடுத்தாலும் சரி, இல்லை எந்த பிஸ்னஸ் மேன் எடுத்தாலும் சரி, எல்லாருக்குமே மென்டார்னு ஒருத்தர் இருப்பாங்க. அதை தமிழ்லையும் சமஸ்கிருதத்துலேயும் குருன்னு சொல்கிறோம். குரு இல்லாத ஆட்டம் குருட்டு ஆட்டம். யார் குருவை வச்சுட்டு குரு பேச்சை கேட்குறீங்களோ எல்லாரும் நல்லா இருப்பீங்க. அந்த குரு பகவானுடைய ஆசீர்வாதத்தால் உங்கள் எல்லாருக்கும் எல்லாமே நல்லதாக நடக்க டாக்டர் டிவைன் தினேஷன் வாழ்த்துக்கள். வாழ்க வளர்த்து.